சீமான் அவர்கள் பொறுத்த வரைக்கும் அந்த தனித்து போட்டின்றதுல அதில் வந்து விலகிறதுன்றது ஒரு கேள்வி தான். அது சீமான் அவருக்கு மட்டுமே ஒரு ஒரு தெரிந்த ரகசியம். அவர் வந்து தனித்து போட்டிடுவாரா, இங்கே அவங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கலாம். சீமான் வந்து அரசியல் வந்து கண்டிப்பாக வந்து கோட்டைகளை வந்து சீமானுடைய வருகை என்பது வந்து கட்டாயம் தேவை. இப்போ நீங்கள் கேட்குறீங்களே, இது வந்து பிஜேபி எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், சீமான் அவர்கள் வந்து தனித்து போட்டிடுறது வந்து அவர் இந்த முடிவு வந்து அவர் கையில் தான் இருக்குது. அவர் வந்து அரசியல் வியூகங்கள் வந்து எப்படி எதிர்காலத்தை அமைக்க போகிறாருன்றது ஒன்று இருக்குது. இன்றைக்கி சீமானுடைய அரசியல் வந்து அவர் இந்த 8.5% வாங்கியிருக்கிறாரு. அந்த 8.5% 4% ஆயிடுச்சு. ஆனால் 8% 4% ஆயிடுச்சுல்ல, அப்போ ஏன் நீங்கள் வந்து சீமானுடைய அந்த அந்த அரசியல் அந்த கூட்டணியை விரும்புகிறீங்க? சீமான் தோல்வியின் மூலமாக நான் பகிரங்கமாக என் மனசில் பட்டதை நான் வெளிப்படையாக நான் சொன்னேன். இதில் வந்து இவிஎம்ல ஏதோ ஒரு கோல்மால் நடந்திருக்கு. நம்ம மீண்டும் சொல்கிறேன், 4வது இடத்துக்கு வந்து தள்ளப்பட்டது 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. அப்போ நான் சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன், இது ஏதோ ஒரு கோல்மால் நடந்திருக்கு. ஆனால் என்னன்னு தெரியல. எல்லாருமே வந்து சீமானுடைய அரசியல் வருகையை வந்து விரும்புகிறாங்க. காரணம் கேட்டிங்கன்னா, சீமான் வந்து இந்த 4% வந்து பார்த்தீங்கன்னா 4 மடங்காகி 16%. சீமானுடைய வந்து நாம் தமிழ் கட்சியோட ஆதரவு இல்லாமல் இனி எந்த கட்சியுமே ஆட்சி அமைக்கிறது கஷ்டம் இனி ஒரு காலத்தில். இப்போ ஏதோ ஒரு சினிமா நடிகர் இந்த அலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீசிருச்சு, அதில் வந்துச்சு. ஆனால் அடுத்த இந்த அலை வீசுமா? ஆட்சிக்கு எதிரான அலை வீசும், விஜய்க்கு எதிரான அலையும் வீசும். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 4 முனை போட்டி கடுமையாகிடும். அப்போ சீமானுடைய ஆதரவு இல்லாமல் நாம் தமிழர் ஆதரவு இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது. 2031 இதான் நடக்கும். நீங்கள் பொறுத்துட்டு பாருங்கள். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மத்தியில் இருக்கிற பாஜகவும் சீமானை தன் பக்கம் வந்து நாம் தமிழ் நம்ம பக்கம் இழுக்கணும். இன்னொரு பக்கம் திராவிட கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து திமுக தான் முதல் நிலையில் இருக்குது. இனிமேல் வந்து பிஜேபி என்ன நினைக்கிறது கேட்டால், இனி எடப்பாடியை வந்து நம்பி நம்ம பயணிக்கிறது அர்த்தமற்றது அப்படின்னு நினைக்குது. அதனால் இப்படி நினைக்கலாம் ஒருபோது. ஆனால் சீமானுடைய அவர் நாம் தமிழ் முடிவு வந்து சீமானோட கையில். சீமான் என்ன முடிவு வருதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி வந்து நீங்கள் சொல்கிறீங்களா, அதுக்காக சொல்கிறேன், பிஜேபி மட்டுமே இல்லை, ஒட்டுமொத்த திராவிட கட்சிகளும் சேர்ந்தே வந்து என்ன செய்யணும்னா வந்து அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணையும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஜெய்சங்கர். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழகத்தில் சட்டமன்றத்தில் இல்லாத ஒரு கட்சி நாம் தமிழ் கட்சி. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மத்திய ஆட்சியில் இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பாஜக வந்து சீமானவர்களை எப்படியாச்சும் தங்கள் பக்கம் இழுத்து விட வேண்டும் அப்படின்னு முனைப்பு காட்டுறதா ஒரு செய்தி வெளியாகுது. அண்ணாமலை என்ற ஒரு ஃபேஸ் இப்போது பாஜக எதிராக திரும்பி இருக்குது, இல்லை பாஜக விட்டு பிரிந்திருக்கு. பாஜகவிற்கு தமிழகத்தில் காலுன்றதுக்கு அதிமுகவும் சரியான தலைமை இல்லாமல் தவிச்சிட்டு வரவில்லை. இல்லை சீமானை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் தரப்பிடம் வந்து பேச்சுவார்த்தை வரைக்கும் நடத்த போயிருக்காங்க. ஆனால் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க நாம் தமிழ் கட்சி. எப்படி பார்க்குறீங்க இந்த இது? இல்லை, எனக்கு தெரிஞ்சு சீமான் அவர்கள் பொறுத்த வரைக்கும் அந்த தனித்து போட்டின்றதுல அதில் வந்து விலகிறதுன்றது ஒரு கேள்வி தான். அது சீமான் அவருக்கு மட்டுமே ஒரு ஒரு தெரிந்த ரகசியம். அவர் வந்து தனித்து போட்டிடுவாரா, இங்கே அவங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கலாம். இப்போ எனக்கு கூட நீண்ட காலமான வந்து ஒரு விருப்பம், சீமான் அவர்கள் கோட்டைக்குள்ளே நுழையணும். இவங்கெல்லாம் கோட்டைக்குள்ளே போனாங்கன்னா எப்படி இருக்கும்? சீமானாக இருக்கட்டும், சீமானை தொடர்ந்து அவருடைய தம்பிகள் வந்து பார்த்திங்கன்னா இடும்பவனம் கார்த்திகா இருக்கட்டும், களஞ்சியமாக இருக்கட்டும், சாட்டை துரைமுருகனாக இருக்கட்டும், ஒரு 10 பேர் உள்ளே நுழைஞ்சா எப்படி இருக்கும்? ஒரு முன்னணியில் இருக்கிற ஒரு 10 பேர் உள்ளே நுழைஞ்சாங்கன்னா சீமானும் நுழைஞ்சா எப்படி இருக்கும்? இல்லை சீமான் இந்த 10 பேர் உள்ள சீமான் மட்டுமே உள்ளே நுழைஞ்சாருன்னா எப்படி இருக்கும்? சட்டசபையாக இருக்கும், உண்மையான சட்டசபையாக இருக்கும். இந்த மாதிரி இருக்காது, இந்த மாதிரிலாம் இருக்காது. இப்போ கிட்டத்தட்ட இப்போ நேற்று கூட வந்து சில பேர் இந்த தமிழ்னு வச்சுனாங்களே, சட்டசபை வந்து சாக்கடை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவேன். உண்மை தானே அது? நீங்கள் உங்களுடைய இயலாமை ஒரு பக்கம் வெளிக்காட்டிக்கிட்டு இன்னொரு பக்கம் நீங்கள் இந்த ஆணவத்தோடு செயல்படுங்க. அது என்ன சார்? அது புரியல. இன்னும் இயலாமை நல்லா தெரியுது. நீங்கள் மெஜாரிட்டி கிடையாது, மைனாரிட்டி கவர்மெண்ட்டு. அதை கடந்து வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் பேச்சாற்றல் கிடையாது. ஒரு விஷயத்தை எப்படி அணுகிறதுன்னு தெரியல. தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் தூய தமிழ் பேச வேணாம், நடைமுறை தமிழ் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் கலந்து பேசுகிறீங்க. அவ்வளோ வந்து சந்தி சிரிக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து தமிழ்நாடு சட்டசபையான்றதே ஒரு கேள்வியாக இருக்குது. கேட்டால் நாங்கள் தமிழ் தாய் வாழ்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு தனியாக விளக்கம் சொல்கிறீங்க, இதுக்கு முன்னாடி பேசப்பட்டதுன்றீங்க. நீங்கள் வந்து இப்போ திமுக பண்ண அத்தனையுமே கலைஞர் காலத்திலேயே வந்து தமிழ் தாய் வாழ்த்தோடு சேர்ந்து நாட்டு பண்ணம் வந்து பாடப்பட்டது அப்படின்னு சொல்கிறீங்கல்ல. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அதுக்கு வந்து நீங்கள் எதுக்கு திமுகவை நீங்கள் வந்து எல்லாத்தையும் மேற்கோள் காட்டும் போது அவங்களே இருந்துட்டு போட்டோம். நீங்கள் என்ன புதுசாக வந்து பண்ண போகிறீங்க?
ஸோ இதெல்லாம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உள்ளபடியே நான் சொல்கிறேன் வந்து இங்கே வந்து சீமான் வந்து அரசியல் வந்து கண்டிப்பாக வந்து கோட்டைகளை வந்து சீமானுடைய வருகை என்பது வந்து கட்டாயம் தேவை. இப்போ நீங்கள் கேட்குறீங்களே இது வந்து பிஜேபி, எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் சீமான் அவர்கள் வந்து தனித்து போட்டிட்டுறது வந்து அவர் இந்த முடிவு வந்து அவர் கையில் தான் இருக்குது. அவர் வந்து அரசியல் வியூகங்கள் வந்து எப்படி எதிர்காலத்தை அமைக்க போகிறாருன்றது ஒன்று இருக்குது. ஆனால் பிஜேபி பக்கம் போவாருன்னு நான் கனவுல கூட நான் நினைக்கவே இல்லை. அதுக்கான சாத்தியம் கிடையாது. பிஜேபி பக்கம் போவாங்கன்றதை தாண்டி பிஜேபி விரும்புதா அப்படின்றது கேள்வி சார். பிஜேபி மட்டுமே இல்லை சார், இன்றைக்கி சீமானுடைய அரசியல் வந்து அவர் இந்த 8.5% வாங்கியிருக்கிறாரு. அந்த 8.5% 4% ஆயிடுச்சு. ஆமாம், 8% 4% ஆயிடுச்சுல்ல. அப்போ ஏன் நீங்கள் வந்து சீமானுடைய அந்த அந்த அரசியல் அந்த கூட்டணியை விரும்புகிறீங்க? ஏன் விரும்புகிறீங்க? அப்போ உங்களுக்கு தெரியுது இது தற்காலிகம். ஏதோ ஒரு சினிமா நடிகர் வந்தார், ஒரு அலையை வீசினார், மாற்றத்தை தரேன் அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படி போயிடுச்சு. ஆனால் அடுத்த வாக்களிச்சுட்டு வந்து அன்றைய மறுதினமே, அந்த மறு வாரமே அல்லது மறு மாதமே அல்லது மறு வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தப்பை செஞ்சுட்டோம் நம்மன்னு சொல்லி மக்கள் வந்து உணர்றாங்க. இதுதான் ஆட்சிக்கு எதிரான வாக்கு. எப்போ வந்து திரும்புன்னு சொன்னீங்கன்னா, சராசரியாக எந்த ஆட்சியாக இருந்தாலும் ஒரு வருடத்துக்கு பிறகு, ஒரு நிதி ஆண்டுக்கு பிறகு தான் ஆட்சிக்கு வந்து எதிரான மனநிலை வரும். ஆனால் ஒரு வாரத்தில் வந்து கேட்டால் அது வந்து இந்த டிவிக்கு அரசால் தான். ஒரு வாரத்தில் ரெக்கார்ட் பிரேக், அதான் ரெக்கார்ட் பிரேக். ஒரு வாரத்தில் ஏன்டா போட்டோம் எல்லாரும் கேட்குறான். ஏன் சார் ரிசல்ட் என்ன விஜய் ஜெயிச்சிட்டாரு அப்படி கேட்டவனா இருக்கிறான். அப்போ அதனால தான் நான் திருப்பி நான் அழுத்தமாக பதிவு பண்ணுறது என்னென்னா, இங்கே ஏதோ நடந்திருக்கு. சீமான் தோல்வியின் மூலமாக நான் பகிரங்கமாக என் மனசில் பட்டதை நான் வெளிப்படையாக நான் சொன்னேன். இதில் வந்து இவிஎம்ல ஏதோ ஒரு கோல்மால் நடந்திருக்கு. நம்ம மீண்டும் சொல்கிறேன், 4வது இடத்துக்கு வந்து தள்ளப்பட்டது 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. அப்போ நான் சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன், இது ஏதோ ஒரு கோல்மால் நடந்திருக்கு. ஆனால் என்னன்னு தெரியல, கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு கோல்மால் நடந்திருக்கு. அதுதான் அரிஸ்டாட்டில் சொன்ன ஒரு வார்த்தை இருக்குது. அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய தவறுகள் கண்ணுக்கு புலப்படும், அதிகாரிகள் செய்யக்கூடிய அந்த தவறுகள் இருக்குல்ல, அந்த ஊழல் முறைகேடு, அது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கே தெரியாது. அரசியல்வாதிக்கு வந்து வாக்கு தெரியாமல் திருடிடுவான், மாட்டிப்பான். ஆனால் அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்ட மாட்டான். ஏன் சொல்லுங்கள்? அவனுக்கு தெரியும். எடுக்கிறதுக்கு முன்னாடி கணக்கு எழுதி வச்சுருவான். கல்லாலேருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ எடுக்க போகிறோமோ அதுக்கு கணக்கு கரெக்டாக வச்சுட்டு அப்போ எடுப்பான். கேள்வி கேட்க முடியாது. அதுதான் இந்த வாக்கு பெட்டியில் நடந்த தில்லுமுள்ளுகள். அதில் தான் நான் வலுவாக நான் நம்புகிறேன். சீமான் அவர்கள் வந்து முதுகில் குத்தப்பட்டார். 4வது சான்ஸே கிடையாது. அதை தாண்டி நீங்கள் மற்றவங்கிட்ட வாங்க சார். டிஎம்கேல இருக்கிற முக்கியமான அமைச்சர்கள்கிட்டலாம் வாங்கினீங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஆராக இருக்கட்டும், யாருமே எதிர்பார்க்கவே இல்லை பிடிஆர் வந்து தோற்கடிக்கப்படுவார் சொல்லி. அதை சுந்தர்சி ஜெயிச்சுடாருனாங்க. கடைசியாக ஜெயிச்சது யார்? நம்ம பைக்ராஃப்ட் ரோட்டில் பாய் வந்து முஸ்தபா பாய் தான் வந்து, அங்கே இருக்கிற பாய் தான் வந்து எங்கே போய் ஜெயிக்கிறாரு? மதுரை மத்தியில் போய் ஜெயிக்கிறாரு. ட்ரிப்ளிகனுக்கும் வந்து மதுரை மத்திய தொகுதிக்கு என்ன சார் சம்மந்தம் இருக்குது? இப்போ புரியுதுங்களா? அப்போது இந்த இடத்துல நான் சொல்லக்கூடியது தான் என்னென்னா, இங்கே ஏதோ நடந்திருக்கு. அது நமக்கு வந்து ஆதாரப்பூர்வம் இல்லாமல் நம்ம சொல்ல முடியாதுங்க. ஆதாரம் இல்லை, வெளிப்படையாக ஒத்துக்கணும். ஆமாம் சார், குற்றச்சாட்டு இருக்குங்க, ஆனால் அதுக்கு ஆதாரம் இல்லைங்க, ஆதாரம் கொடுக்க முடியாதுங்க. அப்படி அதனால் இந்த இடத்துல நான் சொல்லக்கூடியது இருக்கிறேன்னா, எல்லாருமே வந்து சீமானுடைய அரசியல் வருகையை வந்து விரும்புகிறாங்க. காரணம் கேட்டிங்கன்னா, சீமான் வந்து இந்த 4% வந்து பார்த்திங்கன்னா 4 மடங்காகி 16%. சீமானுடைய வந்து நாம் தமிழ் கட்சியோட ஆதரவு இல்லாமல் இனி எந்த கட்சியுமே ஆட்சி அமைக்கிறது கஷ்டம் இனி வரும் காலத்தில். இப்போ ஏதோ ஒரு சினிமா நடிகர் இந்த அலை வந்து பார்த்திங்கன்னா வந்து வீசிருச்சு, அதில் வந்துச்சு. ஆனால் அடுத்த தேர்தல் இந்த அலை வீசுமா? ஆட்சிக்கு எதிரான அலை வீசும், விஜய்க்கு எதிரான அலையும் வீசும். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 4 முனை போட்டி கடுமையாகிடும். அப்போ சீமானுடைய ஆதரவு இல்லாமல், நாம் தமிழர் ஆதரவு இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது 2031. இதுதான் நடக்கும். நீங்கள் பொறுத்துட்டு பாருங்கள். இதை மிகைப்படுத்தி சொல்கிற மாதிரி இருக்கும். சீமான் அவர்கள் தனித்து போட்டிட்டோம் அல்லது கூட்டணிக்கு வர்றது அவர் முடிவு, நாம் தமிழ் முடிவு. ஆனால் நாம் தமிழுக்கு வந்து விழக்கூடிய வாக்குகள் இருக்குல்ல, நீங்கள் எளிதாக சொன்னீங்கன்னா 4% தான், அது 16% ஆகும். அப்போது 2031 தமிழ் தேசிய ஆதரவு இல்லாமல் எந்த திராவிட கட்சியும் தமிழக வெற்றி கழகத்தை சேர்த்துங்க வேணா ஆட்சேபிக்க முடியாது. இதுதான் உண்மையான நிலை. அதுக்கு இப்போவே வந்து என்ன செய்யறேன்னு கேட்டிங்கன்னா, பிஜேபி கவலையோடு அணுகுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்போ நமக்கு வந்து தாமரை வந்து மலர்றது இருந்த அண்ணாமலையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கிற 10 பேரை பிடின்னு போயிட்டான். இருந்ததே அங்கே 10 பேர் தான். அந்த 10 பேரையும் அண்ணாமலையை பிடின்னு போயிட்டான்.
இந்த பிஜேபி தான் பரிதாபமான நிலைமைக்கு இன்றைக்கி தள்ளப்பட்டது தமிழ்நாடு அரசியலில். பிஜேபி தான். அப்போ எப்படியாவது ஆட்சி அமைக்கணும். வந்து அமித்ஷாவுடைய வியூகம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தோத்ததே கிடையாது, சவால்லாம் விட்டாங்க. இங்கே தோற்று போச்சே. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து திமுக ஆட்சியை வந்து வீழ்த்தணுன்ற நோக்கம் இருந்ததை தவிர உங்களுடைய நோக்கம் வந்து, ஆனால் வால் போய் கத்தி வந்ததுன்ற கதையாக வந்து இப்போ கத்தி போய் வால் வந்துடுச்சு. சரி, அதனால் உங்களுக்கு என்ன? திராவிடத்தை வீழ்த்தது சொன்னாங்க சில பேர். திராவிடம் வீழ்ந்தது, ரைட், சரி, திராவிடம் வீழ்ந்தது. அதனால் உங்களுக்கு என்ன? நீங்கள் திராவிடத்தை வீழ்த்தணும்னு சொல்லிட்டு நீங்கள் கொண்டு வந்த ஒரு கல்ட்டு, ஒரு அரசியல் ஆளுமை, அப்படி சொல்லக்கூடிய ஒரு சினிமா ஆளுமை என்ன பண்ணுச்சுன்னு கேட்டிங்கன்னா, திராவிடத்தை வீழ்த்துச்சு. அதோடு சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியத்தையும் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீழ்த்து. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீண்டும் வந்து புத்துணர்ச்சி பெற்று மீண்டும் எழக்கூடிய சக்தி வந்து யாருக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா தமிழ் தேசியத்துக்கு இருக்குது. திராவிடத்துக்கு இருக்குமான்னு சந்தேகம். அப்போது அந்த திராவிடம் என்ன நினைக்குதுன்னா, திமுகனே எடுத்துங்க, திராவிடம்னு சொல்கிறது தமிழ் தேசியத்தை சேர்த்துக்கணும், சீமானையும் சேர்த்துக்கணும், திமுகவும் ஆசைப்படுறாங்க. ஆமாம், முக ஸ்டாலின் ஆசைப்படுறாரு. எனக்கு வந்து தகவல் நான் சொல்கிறேன், வேறு ஆப்ஷனே கிடையாது. எப்படி ஒரு பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்து ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு, நீங்கள் வந்து திமுக வந்து தோற்கடிக்கணும்னு சொன்னால் நீ வியூகத்தை மாற்றி அமைக்கணும், நீ வந்து விஜயகாந்தோட கூட்டணிக்கு போய் ஆகணும்னு, தேமுதிகவோட கூட்டணிக்கு போய் ஆகணும், இல்லைன்னா நீ வெற்றி வாய்ப்பு கிடையாது, மீண்டும் திமுக ஆட்சி தான் சொல்கிறார். அப்போ வேறு வழி இல்லாமல் போகிறாங்க, விஜயகாந்தோட கூட்டணி வைக்கிறாங்க. சொன்னபடியே ரிசல்ட்டும் வந்து பாசிட்டிவாக வருது. அதே தான் இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா துரோகிகளும் தூக்கி போட்டாங்க. மாற்றம் எப்படி வருது பாருங்கள். காங்கிரஸை முதுகில் குத்துனா தூக்கி போடு, விசிகா தூக்கி போடு, இன்னும் சொல்லப்போனால் விசிகா உடைக்கிற வேலையும் திமுக வந்து ஈடுபட்டிருக்கு, தூக்கி போடு. இருக்கிற எல்லா கட்சியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இனி நம்பி பயணிக்க முடியாது. அப்போது ஒரே ஒரு பார்ட்னர் இருந்தால் போதும். அந்த ஒரு பார்ட்னர் யாருன்னு கேட்டால் தமிழ் தேசியத்தை முன்மொழியக்கூடிய சீமான். அதான் அந்த தாய்மாமன் சீரெல்லாம் வந்து அதனுடைய அடிப்படையில் தான். இதில் ஒரு அரசியல் இருக்குது, இல்லைன்னா நம்ம மறுக்க முடியாது. அது உள்ளார்ந்த அன்போடு நீங்கள் செய்திருந்தாலும் கூட அதில் ஒரு அரசியல் கணக்கு இருக்குது. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மத்தியில் இருக்கிற பாஜகவும் சீமானை தன் பக்கம் வந்து நாம் தமிழ் நம்ம பக்கம் இழுக்கணும். இன்னொரு பக்கம் திராவிட கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து திமுக தான் முதல் நிலையில் இருக்குது. இனிமேல் வந்து பிஜேபி என்ன நினைக்கிது கேட்டால், இனி எடப்பாடியை வந்து நம்பி நம்ம பயணிக்கிறது அர்த்தமற்றது அப்படின்னு நினைக்குது. அதனால் இப்படி நினைக்கலாம் ஒருபோது. ஆனால் சீமானுடைய அவருடைய நாம் தமிழ் முடிவு வந்து சீமானோட கையில். சீமான் என்ன முடிவு வருதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி வந்து நீங்கள் சொல்கிறீங்களா, அதுக்காக சொல்கிறேன், பிஜேபி மட்டுமே இல்லை, ஒட்டுமொத்த திராவிட கட்சிகளும் சேர்ந்தே வந்து என்ன செய்யணும்னா வந்து நம்ம வந்து சீமானை அரவணைச்சிக்கு போகணும். இன்றைக்கி ஏன் பொது வேட்பாளர் சொல்லிட்டு சீமானுடைய பேரையாக வந்து பெரிய அளவில் இன்றைக்கி வந்து பேசப்படுது. அடிப்படையில் இதில் ஒரு அரசியல் இருக்குது சரண், புரியுது. இப்போ புரியுதுங்களா? இங்கே தமிழ் தேசிய வலிமை பெறுது பாருங்கள். இதுக்கு காரணம் என்ன? சீமானவருடைய அந்த கொள்கை பிடிவாதம் தான். நீங்கள் சொல்லலாம், இத்தனை தடவை தனித்து போட்டிட்டு வந்து ஒரு எம்எல்ஏ வரல, கவுன்சிலர் வரல, எல்லாரும் பேசுறவங்க தான். ஏன் என்ன புடுங்க போகிறேன்னு கேட்டவர் யார்? திருமாவளவன். போராளி. இது போராளி வந்து இன்றைக்கி வந்து எப்படி ஆகிட்டாருன்னு உங்களுக்கு தெரியும். என்ன திருமாவளவன்ற பேர் வந்து இப்போ என்ன வளவன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அதை நம்ம சொல்லும் போது வந்து எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது. நான் சொல்லுவேன் கேட்டா, திருமாவளவனே இன்றைக்கி சோபாவளன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் இப்போ அதான் சொல்கிறேன், போராளி என்னாரு? கிட்டத்தட்ட ஒரு க்ளீன் மேன் ஒரு இமேஜ் இருந்துச்சா திருமாவளவனுக்கு? இன்றைக்கி சோபாவளன் ஆகிட்டார். போராளி பெருச்சாளின்ற அளவுக்கு பேசுகிறாங்க மக்கள். இன்னொருத்தர் யார்? வைகோ. எப்போ வேணாலும் வந்து ஒபாமான்ட்டார். யார? விஜய் வந்து ஒபாமா. புரியுதுங்களா? போர்வால் வந்து மொக்க கத்தி ஆயிடுச்சு. அது போர்வால் வந்து மொக்க. அப்போ இந்த இடத்துல ஒரு உண்மையான ஒரு விசுவாசம் உள்ள ஒரு கட்சி நமக்கு ஆதரவு தேவைன்னு சொல்லி திமுக நினைக்க. எல்லாரையும் இவங்க துரோகிகள் அத்தனை பேரையும் காட்டி விடுங்க. இதே ஆட்சி அதிகாரத்தில் நீங்கள் பங்குன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்களிக்கிறதுக்கு கூட ஒருவேளை வந்து திமுக தயாராகிடுச்சு நான் நினைக்கிறேன். சீமான் அதை அக்செப்ட் பண்ணுவார். அது எனக்கு தெரியல. அது வந்து சீமானோட முடிவு. அதுக்காக வந்து சீமான் என்ன முடிவு எடுத்தாலும் அது வந்து தமிழ் தேசியத்தின் முடிவு. அதுக்காக நம்ம வந்து விளைகிற போகிறதில்ல. உண்மையாக சீமானை நேசிக்கிறவங்க, தமிழ் தேசியத்தை நேசிக்கிறவங்க யாரும் வந்து ஐயோ சீமான் வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாரு, கூட்டணி வேணான்னு முடிவு எடுத்துட்டாரு, இல்லை கூட்டணி வேணும்னு முடிவு எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா விலக மாட்டாங்க. அங்கே தமிழ் தேசியத்தோட முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கப்படுது.
இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு சமூக நீதினா இதான் சமூக நீதிங்கிறான். எங்கே டிவிகே தரப்பில் பார்த்தீங்களா 7 பேர் அமைச்சர் கொடுத்துருக்குறோம். அப்போ திமுகவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உத்திகளையும் அந்த வியூகங்களையும் வந்து மாற்றி அமைக்கணும். அப்போது வந்து திமுக வந்து வியூகத்தை மாற்றி அமைக்கும்போது அப்போ அந்த இடத்துல வந்து தமிழ் தேசிய அரசியலை வந்து நம்ம தவிர்க்கிறது சரியானது கிடையாது. அப்போ இங்கே தமிழ் தேசியத்தை சேர்த்துக்கணும். அப்போ அதுக்கு யார் வந்து தமிழ் தேசியத்தை இன்றைக்கி முன்மொழிஞ்சு ஒரு அரசியல் கட்சியை வலுவாக நடத்துது? சீமானை தவிர வேறு யாரும் கிடையாது. தமிழ்நாட்டில் வேறு யாரும் கிடையாது. நீங்கள் பேர் லெட்டர் பேரில் பேர் வச்சுப்பீங்க சார். நீங்கள் இது பழக்கற்பையை கூட ஏதோ ஒன்று வச்சுருக்கிறாரு. அது ஏதோ ஒரு கடை ஒன்று. என்ன கடை அது? தமிழர் தன்னுரிமை. தன்னுரிமை. அவர் ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறார் அதில். இது காரணம் கேட்டால் கடந்த ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக திமுக மாற்றி மாதிரி வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை தான் நான் சொல்கிறேன். ஸோ இவங்களுக்கெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா சீமான் மீதான அந்த காழ்ப்புணர்வு இவர் எப்படி முடியுது? அப்போ சீமான் முன்மொழியக்கூடிய அந்த தமிழ் தேசியத்தை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆதரவோட வியூகங்கள் மாற்றி அமைக்கும் போது ஆட்சிக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ ஆட்சி அதிகாரத்தில் கூட பங்கேற்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. அது காலம் பதில் சொல்லும். சீமானுடைய முடிவு என்னவோ அதுதான். ஓகே சார், குறிப்பாக இப்போது இந்த இடைத்தேர்தல் இஷ்யூக்கு வரும்போது 6, 10, 11, 20 கூட ஆகலாம் அப்படின்ற மாதிரி பல பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு என்ன கேள்வினா, இப்போது அம்பாசமுத்திரத்தில் சீமானவர்கள் போட்டியிட போகிறேன் கிட்டத்தட்ட உறுதியான தகவலாக வெளியாகுது. அது இன்னும் உறுதி செய்யப்படல. ஆனால் நிறைய முக்கியமான விஷயங்கள் வந்து பேச தொடங்கியிருக்காங்க. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா திருச்சி கிழக்கில் முன்னாள் முதல்வர் போட்டியிட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல போகிறாங்க. எனக்கு என்ன கேள்வினா, இப்போது முன்னாள் முதல்வராக இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கட்டும் இடைத்தேர்தலில் போட்டியிடுறாங்கன்ற பட்சத்தில் இன்கேஸ் ஏதாவது ஒரு செட்பேக் அமைஞ்சதுன்னா அது கட்சிக்கே டோட்டலாக செட்பேக் அமையக்கூடிய ஒரு விஷயமா அமையும். இல்லை, அது நீங்கள் நினைக்கிறதில்ல. இன்றைக்கி மக்களுடைய இப்போ நான் கேட்குறேன் சார், எப்படி சார் இந்த 70 ஆண்டு காலம் அரசியல் எப்படி சார் மாறுச்சு? எப்படி சார் திடீர்னு வந்து ஒருத்தர் 2 வருஷத்தில் வந்து ஒரு கட்சியை வந்து தொடங்கி எப்படி சார் வந்தார்? ஃபேஸ் வேல்யூ வெறும் நடிப்பு மட்டுமே கிடையாது சார். ஒரு நடிகன் மக்களிடம் ஒரு அயற்சி சார். மக்கள்கிட்ட வந்து ஒரு வெறுப்பு சலிச்சு மாறி மாறி திமுக அதிமுக மாறி 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 இப்போ மக்கள்கிட்ட இன்னொரு அயற்சி ஒன்று உருவாகிட்டு இருக்கு. சரி, 2 திராவிட கட்சி தான் சரின்னு சொல்லிட்டு ஒரு நடிகனை போட்டால் அவங்களே பெட்டர்னு தோணுது. அப்போ அவங்க பெட்டர். அவ்வளோ ஒஸ்டான ஒரு கவர்மெண்ட்டாக இருக்குது. ஒன்றுமே இல்லைங்க, எதை கேட்டாலும் பதில் இல்லைங்க, மக்கள் பிரச்சனை எதுவுமே இல்லைங்க, கொடுத்த வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றலைங்க, என்னங்க இப்படி இருக்குது ஒரு அப்படின்னு ஒரு மக்கள்கிட்ட ஒரு அயற்சி ஏற்படுங்க. அதான் நான் சொன்னேன் உங்களுக்கு. முன்னாடிலாம் ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் எப்போ கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகும்னு கேட்டிங்கன்னா 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கும். ஒரு நிதியாண்டுக்கு பிறகு தான் ஆரம்பிக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஒரு வாரத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இந்த அயற்சி இந்த கேட்டால் இந்த இதை சொல்கிறது இந்த வெறுப்பு வேண்டாம். வெறுப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து கேட்டிங்கன்னா வந்து அடுத்த ஆப்ஷன் நோக்கி நகரும். அப்போ அடுத்த ஆப்ஷனே எதுங்க? இப்போ 2 இருக்குங்க மீண்டும். யார்? ஒன்று வந்து டிஎம்கே, ஒன்று ஏடிஎம்கே. சரி, ஏற்கனவே இது 2ம் சரியில்லை தானங்க நம்ம வந்து இந்த இது பண்ணோம். மீண்டும் நம்ம அங்கே போகணுமா? அப்போ அந்த இடத்துல ஒரு வந்து பார்த்தா ஒரு புத்தம் பொலிவு தேவை, ஒரு டெக்காரம் தேவை. யாருக்கு? திராவிட கட்சிகளுக்கு. அங்கே இங்கே என்ன டெக்காரம் கேட்டால் இல்லை, இந்த முறை வந்து பார்த்தோன்னா சீமானவர்களோட சேர்ந்து ஒரு நாம் தமிழோட சேர்ந்து ஒரு கூட்டணி வைக்கிறாங்க போது அப்போ மக்கள் பார்வை நம்பிக்கையான பார்வை திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். இது வந்து நாம் தமிழ் முடிவுன்றோ சீமான் எப்படி முடிவாரு நமக்கு தெரியாது. அதுக்கான ஒரு டெக்காரம் நோக்கி நகர்கள் அவங்க ஒரு பொது ஏற்கனவே இருக்கிற அதே திமுக தானேங்க. இல்லைங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திமுகவோட சேர்ந்து நாம் தமிழ் சேர்ந்து ஒரு வலுவான ஒரு கூட்டணி இருப்பார், ஒரு நம்பிக்கையான கூட்டணி. இந்த கூட்டணிலாம் தோற்று போச்சு. இனிமேலாம் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது இந்த திருமாவளவன் இந்த இருக்கிற உதிரி கட்சிகள் எல்லாம் ஒன்று அவங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சக்தி எவ்வளோன்றது முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஒன்றும் பெரிய மாற்றம் 1 இயர் சமூக நீதி அமைச்சரான பிறகு நான் ஒன்றும் பெரிய மாற்றமாக ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி வந்து திருமாவளவன் பல விஷயத்துக்கு பதில் சொல்ல முடியாமல் பதுங்கி போகிறாரு. என்னங்க பாலியல் குற்றம் இவ்வளோ நடக்குதுங்க இந்த 40 நாளில், ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்றுட்டோம் ஆனால் கூட்டணி இல்லைன்றார். சரிங்க, ஆட்சி அதிகாரத்தில் பங்குனா இந்த நடக்கிற குற்றங்களுக்கு நீங்கள் தானங்க பங்கு, நீங்கள் தானங்க பார்ட்னரு. பதில் கிடையாது. பத்திரிகையாளர்களை நேர்மையாக துணிவாக சந்தித்த அந்த திருமாவளவன் வந்து இன்றைக்கி பத்திரிகையாளர் சந்திக்க முடியாமல் தவிர்க்கிறாரு. சந்தித்தா இந்த கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்கிறதுன்னு தயங்குறாரு. அதனால தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வார்த்தை இப்படி போட்டு வைக்கிறார். என்னென்னு கேட்டால் நாங்கள் கூட்டணி இல்லை. இதுக்கு முன்னாடி சூப்பராக ஒரு கூட்டணி போட்டார், ஆதரவு நாங்கள் இங்கே, ஆனால் கூட்டணி வந்து திமுக செய்யலைன்னாரு. இப்போ நான் சொல்ல ஆதரவுக்காங்க அதிகாரத்திலும் பங்கேற்றுட்டோம் ஆனால் கூட்டணி இல்லைன்றார். அது எப்போ வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து திமுக, ஆனால் திமுக வந்து விரும்பலை. இங்கேருந்து போனவங்க யாரையுமே திமுக வந்து மீண்டும் வந்து இல்லை. இப்போ அந்த திமுகவோட பார்வை வந்து முழுக்க முழுக்க சீமான் பக்கம் இருக்குது. இது வந்து வியூகம்,
அரசியல் வியூகம். இதில் சீமான் அவர்கள் என்ன மாதிரி வந்து வியூகத்தை எடுப்பார், முடிவு எடுப்பார்ன்றது நமக்கு தெரியாது. இல்லை, இதில் எனக்கு என்ன சந்தேகம்னா சார், இப்போது தாவேகா அரசு எக்ஸ்போஸ் ஆகிட்டே வருதா மக்களிடம்ன்றது ஒரு கேள்வி. இல்லை, அதுக்கு உள்ளபடி அது எல்லாருக்கும் தெரியுது. இல்லை, மாற்றம்னு 2 பேர் நின்னாங்க சார் 26ல். சரி, சீமானும் இல்லை விஜய் 2 பேருமே நின்னாங்க. மாற்றம்ன்ற அடிப்படையில் தான் விஜய் தேர்ந்தது. இப்போ அவர் எக்ஸ்போஸ் ஆகுறாரு. இல்லை, அதுதான் இங்கே அதனால தான் சொல்கிறாங்க எல்லாரும் நம்ம மாற்றம்னு வந்து வாக்களித்து ஏமாற்றம். இன்னைக்கு டேட்டுக்கு இது எல்லாருக்குமே தெரியும். உங்கள் கட்சியில் இருக்கிற ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுகளுக்கு தெரியும், வந்து எல்லாருக்குமே தெரியுங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இவங்க வந்து இயலாமை வந்து வெளிப்படுது. தூய தமிழில் சொன்னால் இவங்களுடைய இயலாமை வந்து வெளிச்சத்துக்கு வருது, வெளிப்படுது. அது மக்கள் உணர்றாங்க. ஏன் வாக்களிச்சுன்ற கேள்வி வந்து இன்றைக்கி மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நடிகரை முதலமைச்சராகிட்டோம், ஒரு நடிகையை முதலமைச்சராகிட்டோம்னு சொல்லிட்டு ஒருபோதும் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்துலேயும் சரி, ஜெயலலிதா காலத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் ஒரு வார்த்தை மக்கள் இருந்து வரல. போயும் ஒரு நடிகனை முதலமைச்சராகிட்டோம், போயும் ஒரு நடிகையை முதலமைச்சராகிட்டோம்னு சொல்லி மக்கள் பேசுகிறாங்க. ஆனால் இன்றைக்கி பேசுகிறாங்க. காரணம் என்னென்னா, ஒருபோதும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் பிரதிபலிச்சதே கிடையாது. தன்னை ஒரு நடிகன்றதுனால அவங்க பிரதிபலிச்சதே கிடையாது. சினிமாவில் பாடின பாடலை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாடல்கள் இருக்குது, ஜெயலலிதாவுடைய பாடல்கள் இருக்குது. இன்னும் சொல்லணும்னா அவங்களுக்கு வந்து பாடல் எழுதக்கூடிய திறமை கூட இருக்குது. சிறுகதை எழுத்தாளர் அவங்க, யார், ஜெயலலிதா. ஒருபோதும் வந்து அதை வந்து பிரதிபலிச்சு, ஏன் கலைஞரே கூட சொன்னாங்க, கலைஞர் பல படங்களை கதை வசனம் எழுதியிருக்கிறாரு. ஆனால் எந்த ஒரு வசனத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கூட அங்கே இருக்கிற நபர்கள் ஒன்றா பேசுவாங்க. அங்கே இருக்கிற எம்எல்ஏக்கு ஒன்றா வந்து சில வசனங்கள் ஒன்றா பேசியிருக்கலாம், கலைஞர் எழுதின வசனத்தை. ஆனால் கலைஞர் பேசுனது கிடையாது. அவர் எழுதின வசனத்தை வந்து அவர் பேசுனது கிடையாது. அப்போ தன்னை வந்து ஒரு சினிமா ஆளுமையாக வந்து சட்டசபையில் காட்டிக்கிட்டதே கிடையாது. ஜெயலலிதா அவர்களும் அப்படி தான். ஆனால் இப்போ இன்றைக்கி வந்து என்ன கிட்டத்தட்ட சினிமா தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ சட்டசபையில் ஒரு சினிமா நடக்குது, அதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. உள்ளபடியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சுய அறிவோடு தான் செயல்படுறாரு, சுய சிந்தனையோடு செயல்படுறாரு அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா நெஞ்சு மாறுதட்டி சொல்ல முடியல. காரணம் கேட்டால் முதலமைச்சருக்கு சம்மந்தப்பட்ட கேள்விக்கு 2 அமைச்சர் பதில் சொல்கிறாங்க. அதை ஒருத்தராவது பரவாயில்ல, ராஜ்மோகன் ஓரளவுக்கு வந்து அது முழு மன நிறைவு இல்லைனாலும் கூட பார்த்தீங்கன்னா அவர் வந்து சமாளிக்கிற இடத்துல அவர் இருக்கிறாரு, அதை திறம்பட செய்கிறார் ராஜ்மோகன். அதை வச்சுன்னா இன்னும் கொஞ்சம் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாற்றி விடுறாரு, இவங்களே இன்னும் கொஞ்சம் மாற்றி தான் விடுறாரு. இப்போ இதுதான். ஏன்னா அவருக்கு பிரச்சனை என்ன கேட்டால், அவர் வந்து அங்கே 2வது நபராக ஸ்கோர் பண்ணணுன்ற அந்த ஆதங்கம் இருந்துக்கிட்டே இருக்கு அவருக்கு. இப்போ நமக்கு பிரச்சனை அது கிடையாது சார். டிவிக்கில் நீங்கள் 2வது நபராக இருந்துங்க, முதல் நபராக இருந்துங்க, இப்போ நமக்கு பிரச்சனை கிடையாது சார். இப்போ இந்த மக்கள் பிரச்சனைகள்லாம் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். வாக்களித்த மக்கள் அத்தனை பேருக்குமே வந்து நேற்றைய தினம் வந்து ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு. என்னையா நடக்குது இங்கே? சரி, ஆளுங்கட்சி தான் இப்படி இருக்குது, எதிர்கட்சி என்னன்னு கேட்டிங்கன்னா அட்லி சினிமாங்கிறான், இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து புஷ்பா படம் மாடல்றான், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அப்பாவை காரணம் சொல்லி தேரணும்னு சொல்லிட்டு இப்படி பண்ணுறாரு. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, செங்கல்பட்டு கோட்டை பொண்டாட்டி வந்து உன்னை தேடுறாங்கன்னு சொன்னாங்க. இதெல்லாம் என்ன தரங்கட்ட அரசியல் இது? மக்கள் வந்து வேதனைப்படுறாங்க, இதுதான் உண்மை. மக்கள் வேதனை. இன்னொருத்தர் இது வந்து இதில் 3வது நபர் வந்து கேட்டால் மிக்சர் சாப்பிட்னு உட்காந்துருக்காரு சட்டசபையில், சிரிச்சுக்கிட்டு பல்ல காட்டிக்கிட்டு. மக்கள் வந்து ஒரு விரக்தியான நிலையில் இருக்கிறாங்க, நல்லா புரிஞ்சுங்க. இப்போ தான் இனிமேல் நான் என் அறிவுக்கு உட்பட்டு சொல்கிறேன், என் ஆய்வுக்கு உட்பட்டு சொல்கிறேன் சரண். இது போகிற போக்கில் சொல்லக்கூடிய வார்த்தை கிடையாது. இப்போ தான் சீமானுடைய அந்த அரசியலை வந்து மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. உண்மையான மாற்றம் நம்ம என்ன மாற்றம் கொடுத்துருக்கணும், ஒரு தப்பான ஒரு நபருக்கு ஒரு மாற்றத்தை நம்ம வந்து கொடுத்துட்டோம்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. இன்றைக்கி விஜய்க்கு விழுந்த ஓட்டில் வந்து 108 சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 1,76,00,000 வாக்குகளில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 76,00,000 வாக்குகள் மாற்றத்தை விரும்பி போட்ட மக்கள். நீங்கள் 1 கோடி கூட நீங்கள் வந்து சினிமா நடிகர்கள் விழுந்திருக்கலாம், ஆனால் 76,00,000 மக்கள் வந்து மாற்றத்தை விரும்பி, ஆனால் அந்த மாற்றத்தை விரும்பின அத்தனை பேருக்கு ஏமாற்றமாக இருக்குது. இப்போ உள்ளபடியே யோசிக்கிறாங்க, நம்ம எவ்வளோ தப்பான வந்து ஒரு நபருக்கு வந்து நம்ம வாக்களிச்சு யோசிக்கிறாங்க மக்கள். இதான் உண்மை. நம்ம மிஸ் பண்ணிட்டோம், சீமானை மிஸ் பண்ணிட்டோம்னு யோசிக்கிறாங்க. இது சத்தியமாக இது வந்து இது போகிற போக்கில் சொல்கிறது கிடையாது, உண்மை இது. அவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க. அதுவும் இப்போ சீமான் அமைதியாக இருக்கும் போது இன்னும் யோசிக்கிறாங்க. இப்போ ஒரு வார்த்தை வந்துடுச்சு இப்போ எல்லாரும் வாயிலையும், சீமான் வந்து சட்டசபைக்கு போய் ஆகணும். ஏங்க 234 பேர் இருக்கீங்க சார், நீங்கள் 233 பேர் இருக்கீங்க. ஏன் அந்த ஒரு ஆள் ஒருத்தர் வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா அங்கே மக்கள் பிரச்சனையை வந்து கேட்க முடியலங்க. திமுக கேட்டால் என்ன சொல்கிறாங்க, உங்கள் ஆட்சியில் ரொம்ப யோக்கியமா. அதிமுக கேட்டால் என்ன சொல்கிறாங்க, உங்கள் ஆட்சியில் வந்து யோக்கியமா. அப்போ அங்கே ஒரு
ஆட்சியில் ஏற்கனவே இல்லாத ஒருத்தர் வந்து தேவை அந்த உரிமையை கேட்கறதுக்கு. நீங்கள் சொல்லலாம் டிஎம்டிகேல வந்து அவங்க இருக்கிறாங்க, சௌமியா இருக்கிறாங்க, இவங்க அத்தனை பேருடைய கேள்விகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு தெரியும். சௌமியாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு அறிவாக பேசுகிறாங்க, பிரச்சனைகள் அடிப்படையில் பேசுனாங்க. இவங்களுக்கு என்னன்னு கேட்டால் வாட்டர் பாட்டில் வைக்கிற அதை தான் பேசியிருக்கோம். ஆக்கப்பூர்வமான அரசியல் எடுத்து மக்களுடைய தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமையை எடுத்து பேசுறதுக்கு சரியான ஒரு எதிர்க்கட்சி அங்கே இல்லாமல் இருக்குது சார். இதான் சார் உண்மை. அந்த எதிர்க்கட்சியை வந்து சீமானா இருக்கணும்னு மக்கள் விரும்புகிறாங்க. அது நடக்கணும். அதுதான் இந்த வாய்ப்பை நம்ம நினச்சிக்கணும். அது திருச்சி ஒரே ஒரு தொகுதி கூட இடைத்தேர்தல் நடக்கும் சார். திருச்சி கிழக்கிலே கூட பார்த்தீங்கன்னா வந்து சீமான் போட்டிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டாருன்னா அங்கே உண்மையான எதிர்க்கட்சி இருக்கும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப அனுபவிப்போம். அடுத்த இந்த 5 ஆண்டு காலத்துக்கு ரொம்ப அனுபவிப்போம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட்டாயம் சீமான் வந்து அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புரியுதுங்களா? மக்கள் ஒரு நாளைக்கு சீமான் சொல்லுவார், ஒரு தடவை அடிக்கடி சொல்லுவார் அந்த வார்த்தையை, ஒரு நாள் நீ என்ன தேடுவேன்னு சொல்லுவார் பார்த்தீங்களா? இப்போ சீமானை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இதான் உண்மை. ஓகே சார், பல்வேறு கேள்விக்கு தெளிவாக நேரத்துக்கு நன்றி. நன்றி சார்.